போதாது மாரியாய் தந்தருளும் அருள் ஏராளமாய் பெய்யும் இன்றே பெய்திட்டாலும் பாவ அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்திலே அருள் ஏராளம் அருள் அவசியமே கிருபை தொடைகள் போதாது மாரியாய் தந்தருளும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிறதான் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அமைதியான இந்த கால வேளைக்காய் தம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கழிந்த மாதம் முழுவதும் தகப்பனே, நீர் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் காட்டி கொடுத்து உம்முடைய பாதையிலே நாங்கள் நடக்க ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து கொண்டு செல்லும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த மாதத்திற்குரிய உம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் முழுவதும் தகப்பனை நீர் எங்களை நடத்தி செல்கிற விதத்தை எண்ணி ஆண்டவரே ஒரு விசை கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரலாம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். ஏசாயா 46 அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் எங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஆமேன். தேவன் தாமே வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 2025 ஆண்டில் ஒரு மாதத்தை முடித்து 2வது மாதத்தின் முதல் நாளின் காலை வேளையிலே ஆண்டவரின் பாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் 4வது வசனத்தின் முதல் பகுதி, நான் உங்களை தாங்குவேன். ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலே நம்மை தாங்குகிறவராக அவர் இருப்பார் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் கல்கத்தா வீதியிலே அன்னை தெரசா அம்மையார் நடந்து போகும்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அவர் பார்த்தார். ஒரு இளம்பெண் அந்நிய தெய்வத்தை வணங்கி வந்த அந்த பெண் பிள்ளை தன் வீட்டாரால், தன் உறவினர்களால், சகோதரர்களால், பெற்றோர்களால் அடித்து உதைத்து வெளியிலே விடுகிற காட்சியை அவர்கள் கண்டார்கள். இப்பொழுது அன்னை தெரசா அம்மையார் அந்த அருமையான இளம் மகளின் அருகாமையில் சென்று நடந்ததை அந்த அருமையான இளம்பெண் சொல்லும்போது, தன்னிடத்தில் இருந்த 2 நோய்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த 2 நோய்களும் என்னிடத்திலிருந்து என் குடும்பத்தாருக்கு வரும் என்று அவர்கள் நினைத்தபடியால் என்னை தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியே துரத்தி விட்டார்கள் என்று அந்த இளம்பெண் அன்னை தெரசாவினிடத்தில் கூறினாள். அப்பொழுது அன்னை தெரசாள் அந்த அருமையான இளம் பெண் பிள்ளையை அரவணைத்து ஆதரித்து
ஆகாரம் கொடுத்து, சரீரத்தில் வஸ்திரம் இல்லாத சூழல் வஸ்திரத்தை கொடுத்து, மருந்துகளை தன் மேல் சரீரத்தில் அவர்கள் போட்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்து தாங்குகிற விதத்தை, கிறிஸ்து அரவணைக்கிற அந்த ஆற்றலை அம்மையார் அந்த இளம் பெண்ணுக்கு தன்னுடைய அன்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்தினாள். அப்பொழுது அந்த இளம்பெண் சொன்னால், ஆண்டவராகிய தேவன்தான் நான் பட்டு கொண்டிருந்த கஷ்டத்தின் நேரத்திலும் உங்களை அவர் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அந்த இளம்பெண் அம்மையாரிடத்தில் கூறினாளாம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட தன்மையில்தான் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் இருந்து 55ஆம் அதிகாரம் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது, இந்த வேத பகுதிகள் நாம் வாசித்து பார்க்கும்போது ஆறுதலின் தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் அந்த பகுதியிலே அடங்கியிருக்கிறது என்பதை நாம் காண முடியும். எனவே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தாங்கி பாதுகாத்து கொள்வார் என்பதை ஏசாயா 46ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை நாம் வாசிக்கிறோம். இந்த 4 வசனத்தில் இருந்து 2 பகுதியாக நான் எடுத்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை எப்படி தாங்குவார் என்று சொல்லி, முதலாவதாக ஆண்டவராகிய தேவன் எப்படி தாங்குவார் என்று சொன்னால், கைவிடாமல் தாங்குகிற தேவனாய் அவர் காணப்படுவார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தூக்கி அணைக்க தாயும், தாங்கி பிடிப்பதற்கு தந்தையும் நம் அருகில் இருப்பவளானால் எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே குறைபட்டு போவது இல்லை என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். தாயும் தந்தையும் என்று சொல்லப்படுகிற அந்த அரவணைப்பு ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில். அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்து நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கருணையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாமல் காத்த தேவன் இந்த மாதத்தில் நம்மையும் கைவிடாமல் தாங்குகிற தேவனாக அவர் காணப்படுவார். இரண்டாவதாக அவர் எப்படி தாங்குவார் என்று சொன்னால், சுமை தாங்கியாய் நம்மை தாங்குகிற தேவனாக அவர் காணப்படுவார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பண்டைய காலங்களில் சுமை சுமந்து களைப்போடு வருகிறவர்கள் தங்களுடைய சுமையை இறக்கி வைப்பதற்காக பல இடங்களிலே கல்லால் கட்டப்பட்ட பாலங்கள் பல பகுதியில் இருக்கும் என்பதை அநேகர் அறிவீர்கள். இது எதற்கு என்று சொன்னால், சுமை தாங்கி கொண்டு வருகிறவர்கள் சுமையை சற்று இறக்கி வைத்து மீண்டுமாய் அந்த சுமையை சுமப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவைகள் இவைகள். ஆனால் அதைவிட மேலாக நாம் எந்த சுமையை சுமந்து கொண்டிருந்தாலும்
என் ஆண்டவராகிய தேவன் அந்த சுமையை தாங்குகிற சுமை தாங்கியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனவேதான் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி அதே வாக்குத்தத்தத்தை இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உறுதிப்படுத்தக்கூடியவராகவே காணப்படுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், சுமக்கும் கடவுளாகிய யாவேவை விட்டுவிடாமல் நாம் சுமக்கும் அந்நிய தெய்வங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அறைகூவல் கொடுக்கிறார். எனவேதான் யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, நான் உங்களை கழுவுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மையும் இந்த நிலைமையில் வழி நடத்துவதற்கு அவர் ஆவலுள்ளவராய் காணப்படுகிறார். நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து விசுவாசம் அவர் மேல் வைத்து இந்த மாதத்தை நாம் துவங்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாமல் சுமந்த தேவன், அது மாத்திரமல்ல சுமை தாங்கிய சுமந்த தேவன் நம்மையும் இந்த மாதத்தில் தாங்கக்கூடியவராகவே காணப்படுகிறார். எனவே நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த மாதத்தை இந்த வாக்குத்தத்த வார்த்தையை வைத்து நாம் துவங்குவோம். ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தந்து நம்மையும் சுமப்பார். தேவன் தாமே நாம் ஒவ்வொருதையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதால் நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்திற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். கழிந்த மாதம் கர்த்தாவே 31 நாட்கள் நீ எங்களோடு கூட இருந்தீர். உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தீர். எங்கள் பிரயாணங்களை வாய்க்க பண்ணினீர். எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை உயர்த்தினீர். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தீர். தமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த புதிய மாதத்தையும் நீ எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை தாங்குகிற தேவனாக இருப்பீர் என்று சொல்லி எங்கள் வாக்குத்தத்தம் தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதாக இருக்கிறபடியா தமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையால் இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, நீர் ஒருவரை எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறபடியே தமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரமையா, இந்த மாதத்திலே பிரயாணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை செய்வதற்கு வாஞ்சையுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் தேசத்திற்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். நல் ஆட்சி செய்யும்படியாய் நல்ல ஆலோசனையை பரலோக பிதாவே நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ரெட்சனேசன ஊழியங்களை ஆசீர்வதியும், தலைவர்களை ஆசீர்வதியும், எல்லா ஸ்தாபங்களையும் ஆசீர்வதியும். உமது நாமம் மாத்திரம் மையப்பட்டு மாட்டவரே, உடைய வார்த்தையை உடைய வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்ற போகிறீ தமக்கு நன்றி. நீர் மாத்திரம் மையப்படும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவத்தின் அன்பும் தூய ஆவியான மனோகர ஐக்கியம் சிநேகம் சமாதானம் இன்றும் என்றும் எப்பொழுது விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்தமை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.